தமிழகத்தில் 39 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் என 4 கட்சிகள் கொண்ட 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இந்த வகையில் ஏடிஎம்கேவுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகப்படியான செல்வாக்கு கிடைக்கிறது. இதனால் எடப்பாடி அவர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாகவும், எடப்பாடிக்கு அடுத்தடுத்து அடிகள் விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்வதாக பேசப்படுகிறது. மொத்தத்தில் இந்த சறுக்கலிலிருந்து அதிமுக மீளுமா மீளாதா என்ற கேள்விக்குறி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.